ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நேற்று ரீசெண்டாக சென்னையில் என்ன நடந்துச்சு தெரியும், வேளச்சேரி ஏரியாவில் இந்த மாதிரி மியூசியம் ஒர்க்கு 2 ப்ரொமோஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு அன்அஃபிஷியலாக தான் இருந்தது. சாதினாவே வந்து பேஜில் போட்டிருந்தார் அந்த அப்டேட்ஸு. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரின்றனால லைக் எல்லாருமே போயிட்டோம். இதை நாங்கள் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே தப்பா ஆர் இந்த ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் மேலே தப்பா அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது, அந்த மேனேஜ்மெண்ட் மேலே. ஏன்னா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. என்னைய மாதிரி நிறைய பேர் லிட்ரலி கிளம்பி அங்கே வந்திருந்தாங்க. லைக் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வாட்டியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த இடத்துல. ஸோ நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு அம்மா கையில் குழந்தைய தூக்கி வச்சுட்டு அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க ஒரு கூட்ட நெரிசலில். அவங்க வெளியில் போகிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நான் இதெல்லாம் பார்த்தேன். நான் மேக்ஸிமம் ஒரே விஷயம் சொல்கிறேன் என்னன்னா, இந்த மாதிரி ஃப்ரீயாக ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய செலிபிரிட்டி வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட் அந்த ஈவெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த ஆர்டிஸ்ட் அவரால் வர முடியல அந்த ஈவெண்ட்டுக்கு. பாதியிலே அவரை அனுப்பிட்டாங்க போலீஸு. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். இது இல்லைன்னு சொல்லி ஈவெண்ட் ஆர்கனைசேஷனும் இது வந்து ஒழுங்காக கண்ட்ரோல் பண்ணவே இல்லை. லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு பாடி கார்ட்ஸ்லாம் போட்டு ப்ராப்பராகவே க்ரௌடை மேனேஜ் பண்ண முடியல. பட் காட் கிரேஸ் இந்த ஈவெண்ட்டு கேன்சல் ஆனது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே அந்த மால் ஃபுல்லாகவே ஃப்ரண்ட் ஸ்டேஜாக இருக்கட்டும், பேக் ஸ்டேஜாக இருக்கட்டும், ஃப்ளோர் கணக்கில் ஃபுல்லாக வந்து சரியான கூட்டம். லிட்டரலி அந்த ஃபுட்டேஜ்லாம் வந்து அந்த ஆஃபீஸ் போயிட்டு வரவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஈவெண்ட்டு வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். என்ன வேணால் ஆகிருக்கலாம் அந்த ஈவெண்ட்டில். ஸோ அந்த கண்ணாடிலாம் லிட்டரலி அந்த உடையிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு கிரில் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க ஆக்சுவலி. ஆனால் அது ஆக்சுவலி போடவே இல்லை அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி கிரில்லாம் போடாமல் கண்ணாடியில் வந்து அப்படி மோதுறாங்க எல்லாருமே. அந்த கூட்டத்தில் நானும் மாட்டியிருந்தேன், சரிங்களா. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னாலே முடியல. சரி எதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு, சரி வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த வென்யூவாவது மாற்றுங்க. ஒன்று அந்த வென்யூ வந்து மாற்றும் போது பெய்டாவது வைங்க. ஸோ அந்த மாதிரி வச்சாவது நிறைய பேர் கொஞ்சம் சேஃப்டி கன்சர்னுக்காக சொல்கிறேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஈவெண்ட் வந்தவங்க ஏமாந்து போனாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னைய மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ பாதி வழியில் வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அவர் லைவ் போடுறாரு, இந்த மாதிரி வந்து என்னால் வர முடியல ஒரு கஷ்டம். ஆடிட்டோரியம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் காட் கிரேஸ் ஒன்றும் ஆகலை. உங்கள் சேஃப்டி கன்சர்ன் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குதுன்னா பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம். ஸோ என்னை மாதிரி போய் தயவு செஞ்சு இது பண்ணிக்காதீங்க. என் மேலே தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். ஐம் ரியலி சாரி. ஸோ யா, டேக் கேர்.